வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். ஒரு கட்டு கொத்தமல்லியும் வெங்காயமும் இருந்தால் போகிறோம். இந்த அருமையான கொத்தமல்லி வெங்காய தொக்கு இது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். செஞ்சு ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 15 நாள் வரைக்கும் வெளியிலே வச்சாலும் கெட்டே போகாது. சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அது ஏன் சாம்பார் சாதம், தயிர் சாதத்து கூட சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். திடீர்னு ஒரு சட்னியே செய்ய முடியலையா, நைட்டுக்கு 2 தோசையை ஊற்றிட்டு இதில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா போகிறோம். உங்கள் டின்னர் வேலை முடிஞ்சுது. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். நல்ல முழுசாக ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்துக்குங்க. அதை கீழே உள்ள அந்த வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு, அந்த தண்டு வேணும் நமக்கு. தண்டு அந்த இலையோட நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். கூடவே நான் ஒரு 15 சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் வச்சே செய்யலாம். இல்லை முழுசாக சின்ன வெங்காயமே வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. முதல்ல வெறும் வாணலியில் ஒரு 1.5 டீஸ்பூன் கடுகும், ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயமும், அது லேசாக நல்லா பொறுன்னு அது பொரிஞ்சு வரும் பாருங்க, வாசனை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வறுத்துட்டு இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொரப்பாக அப்படியே 1-2 பொடிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம ஃபைனலாக சேர்க்கும் போது இந்த வெந்தயமும் கடுகும் அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு. ஸோ இது நல்ல படப்படன்னு பொரிஞ்சு வந்தோடனே ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு பொடிச்சிடலாம். இப்போ அதே வானிலையே வச்சுருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை வதக்கிப்போம். பாருங்கள், நான் பெரிய வெங்காயமும் ஒரு 15 சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ வெங்காயம் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லை முழுசாக பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம், இல்லை இதை மாதிரி 2ம் கலந்தும் போட்டுக்குங்க. ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து நம்ம இதை வதக்கிடலாம். அடுத்தது சின்ன எலுமிச்சம்பழம் அளவு கொஞ்சம் புளி தூக்கலாக இருக்கும். அப்போ தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ புளியும் அதிலே சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடையே ஜஸ்ட் வதக்கி விட்டுடுவோம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்க்கலாம். ஏன்னா இதை நம்ம வதக்கிட்டு மிக்சியில் போட்டு ஆற வச்சுட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் கட்டி பெருங்காயமும் போட்டுக்கலாம், இல்லை தூள் பெருங்காயமும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க. ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌனாலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். நம்மளுடைய செந்தூர் மசாலாலேருந்து மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளும் தனி மல்லித்தூளும் தான் சேர்க்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் உங்கள் வீடு தேடி வரும். வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான மசாலாஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ அடுத்தது செந்தூர் தனி மிளகாய்த்தூளில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. செந்தூர் மல்லித்தூளில் 1 டீஸ்பூன் அளவு. ஸோ தூள் போட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை சின்னதாக வச்சுட்டு கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ அந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நல்லா சுத்தமாக மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்க கொத்தமல்லி அதில் சேர்த்துக்கலாம். அதை போட்டு ஒரே ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டாம். அந்த கொத்தமல்லியோட பச்சை வாசனை அப்படியே இருக்கணும். ஏன்னா இதை நம்ம அரைச்சிட்டு மறுபடியும் நல்லெண்ணெய் விட்டு வதக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கும், அது கெட்டு போகாமல். அதுக்காக தான். ஸோ இப்போது ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதக்கி விடுறேன். அப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டுலேயே கொத்தமல்லி சட்டுன்னு உங்களுக்கு வதங்கிடும். இப்போ இது நல்லா ஆறிடட்டும். அப்படியே வச்சுடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணியெலாம் ஊற்றவே கூடாது. ஒரு ட்ராப் தண்ணி கூட இதில் இருக்கக்கூடாது. அப்படியே நீங்கள் பல்ஸ் மோடில் வச்சு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்காதீங்க. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கிங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்ச இந்த மல்லி வெங்காய விழுதை உள்ளே போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அப்படியே அடியில் பிடிக்காத அளவுக்கு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். முதல்ல ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா உள்ளே இழுத்துக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் இன்னொரு 1 டீஸ்பூன் அளவு மேலாப்பில் மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கெல்லாம் இந்த தொக்கு, ஏன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஊறுகாய் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும்.
இப்போ நல்லா வதங்கி வதங்கி வந்து கலர் அப்படியே மாறுது பாருங்கள். இப்போ எண்ணெயெல்லாம் ஓரத்தில் பிரிஞ்சு வரும்போது நம்ம பொடிச்சு விட்ட அந்த கடுகு வெந்தயம் பொடி இருக்கு இல்லையா, அதில் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா மறுபடியும் கலந்து விட்டு இப்போ சிம்மரில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்துக்கிட்டே இருந்திங்கன்னா நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அந்த கலர் நல்லா அந்த தொக்கு பதம் சூப்பராக வந்துடும். அப்படியே கமகமன் வாசனையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்களேன். நான் கொத்தமல்லி பொதுவாகவே நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ அவ்வளோதான். இதை எடுத்து வச்சுட்டு இந்த சட்டியில் கொஞ்சம் ரைஸ் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் சாதத்து கூட இந்த தொக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே கபன்னு சாப்பாடு உள்ளே இறங்கிடும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு அருமையான கொத்தமல்லி வெங்காய தொக்கு. சட்னி இல்லாத நேரத்தில் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரைஸில் போட்டு கலந்தும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாம். கூட ஒரு வத்தல் வடகமோ இல்லை ஆம்லேட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.